அப்கி பார் 400 பார்னு சொன்னது, அப்புறம் 317 சொன்னது, அது எல்லாமே கனவு தகர்ந்ததுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தோற்றதுதான் என்று அமித்ஷா மோடி ரெட்டையர்களுக்கு கோபம் தலைக்கேறி இருக்கிறது. யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்றுக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, யூபியில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதீத நம்பிக்கையால் தான் பிஜேபி தோற்றுது அப்படின்றாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனையின் மூல வேர் எதுன்னு கேட்டிங்கன்னா, 3வது முறை மோடி பிரதமரானால் கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத்தை அங்கே இருக்கப்பட மாட்டார். ஒன்று அவர் உள்ளேயே ஓரங்கட்டுவார், இல்லை தேசிய அவருக்கு அரசியலுக்கு அவர் இழுத்து பாருனார். இன்றைக்கி அதுதான் நடக்குது. இந்த உட்கட்சி பூசல், 30 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ அவருக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. ஒரு 2 துணை முதலமைச்சர்கள் நினைக்கிறாங்க, அதில் ஒருத்தர் வந்து இவருக்கு எதிராக திரும்புறது. கேசவ் பிரசாத் மௌரியோட கருத்து வந்து அவரோட கருத்து இல்லை, பின்னணியில் வந்து அமித்ஷா மோடியோட கருத்து தான் அவர் சொல்கிறார். யோகியை காலி பண்ணுன்னு அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை அவர் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கார். தனக்கு எதிராக ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்குள்ள ஒரு தரப்பினரும் யோகியை கொம்பு சீவுகிறார்கள் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும். அதற்காகத்தான் இப்பொழுதே அவர் கதையை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். ஃபைனலாக வந்து பாஜகவுக்கு தானே ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். இது வந்து அகிலேஷ் யாதவ் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எஸ், இது இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி அப்பர் ஹேண்டு தான் எடுக்கும். எலெக்ஷன்ஸ் இதை அவங்க யோசிக்கல. பிஜேபி தரப்பு மோகன் பகவத் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு, சிலரோட ஆணவ போக்குன்ட்டு. இப்போ சமீபத்தில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து சூப்பர்மேனாக விரும்புகிறாங்க, சிலர் வந்து கடவுளாக விரும்புகிறாங்க அப்படின்னு மறைமுகமாக மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா? மறைமுகமாக அவர் வந்து மோடியை தான் சாடி இருக்கிறார் என்பது நன்றாகவே தெரிகிறது. இது மறைமுகமாக சாடுனா பத்தாது. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவங்களுக்கு சீட்டு வந்து கம்மியாக கிடைச்சது தான். இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தோல்வி காரணம் யோகி அவர்களோட தன்னிச்சையான செயல்பாடு தான் அப்படின்னு அந்த மாநில துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா வந்து டெல்லியில் ஜேபி நட்டா அவர்களிடம் புகார் தெரிவித்ததாக நம்ம செய்தியில் பார்க்க முடியுது இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசியலில் என்ன நடக்குது சார்? உத்தரப்பிரதேச அரசியலில் இப்போ ஒரு கடும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. 2022 2வது முறையாக யோகி வெற்றி பெற்றார். 403 சீட்டில் வந்து அவர்கள் வந்து மொத்தம் இருக்க 403 வந்து அவர் வந்து 255 சீட்டு ஜெயித்தார். 255 அவுட் ஆஃப் 403. சமாஜ்வாதி பார்ட்டி 111 ஜெயிச்சுது. காங்கிரஸ் 2 சீட்டு என்னமோ தான் ஜெயிச்சுது. ஸோ இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2014 71 சீட்டு என்னமோ அவங்க ஜெயித்தாங்க, 72 சீட்டு ஜெயித்தாங்க. மொத்தமுள்ள 80 சீட்டு இடங்களில் மக்களவை தொகுதிகளில் எம்பி சீட்டில். இந்த முறை வந்து 33 தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து. ஏன்னா 36 சமாஜ்வாதி பார்ட்டி, 6 சீட்டு காங்கிரஸுக்கு போயிடுச்சு. யூபியில் அடி வாங்கினதால தான் டெல்லியில் மோடிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு. ஏன்னா மோடி 1.0ல் 71 சீட்ஸில் தான் வந்து 282ல் 1/5 வந்து அங்கே யூபியிலேருந்து வந்தது. மோடி 2.0ல் வந்து 303ல் வந்து 61 62 வந்தது. ஸோ 1/5. ஸோ அங்கே மெஜாரிட்டி போனதால தான் இங்கே வந்து 272 மேஜிக் மார்க்கை எட்ட முடியாமல் போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் பாலிட்டிக்ஸ், இந்தியன் பாலிட்டிக்ஸ் கோஸ் த்ரூ யூபி பாலிட்டிக்ஸ். த பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபின்வாங்க. உத்தரப்பிரதேச அரசியலை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் தேசிய அரசியலை கட்டுப்படுத்த முடியும். இந்த பிரச்சனை வந்து பிஜேபிக்கு மோடி அவர்களுக்கு 3வது முறையாக 400 சீட் அப்கி பார் 400 பார்னு சொன்னது, அப்புறம் 317 சொன்னது, அது எல்லாமே கனவு தகர்ந்ததுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடி வாங்கினதான் காரணம். ஒரு மினிமம் மெஜாரிட்டி 272 கூட இல்லாமல் போனதுக்கு காரணம். இன்ஃபேக்ட் 250 கிராஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு அளவு கம்ஃபர்ட், சைக்கலாஜிக்கல் கம்ஃபர்ட் இருக்கும். அது கூட இல்லாமல் போனது காரணம் உத்தரப்பிரதேசத்தில் தோற்றது தான் என்று அமித்ஷா மோடி ரெட்டையர்களுக்கு கோபம் தலைக்கேறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியல் குழப்பம், யார் வந்து இந்த தோல்விக்கு காரணம் என்று ப்ளேம் கேம்னுவாங்க, அது நகர ஆரம்பித்தது. யோகி வழக்கமாக இந்த மாதிரி நடக்கும்போது பிராந்திய தலைவர்கள் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமாக இந்த மாதிரி தேசிய கட்சியில் வந்து ஒரு மாநிலத்தில் பெரிய அடி வாங்குதுன்னா அந்த தேசிய தலைவர் பொறுப்பேற்க மாட்டார். மாநில தலைவர் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த மாநில பாஜக தலைவர் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஆனால் யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்றுக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, யூபியில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதீத நம்பிக்கையால் தான் பிஜேபி தோற்றுது அப்படின்றாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விக்டரி ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ் பட் டிஃபீட் ஹேஸ் நன். வெற்றிக்கு பல தந்தைமார்கள் உண்டு,
ஆனால் தோல்விக்கு யாரும் இல்லைன்னு. அந்த மாதிரி வந்து தோத்துட்டா வந்து யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனையின் மூல வேர் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உட்கட்சி பூசல் தோல்விக்கான யார் காரணம் என்பதெல்லாம் காமஃப்ளாஜ், இதெல்லாம் வந்து வெளிப்பூச்சி தான். இது மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் தனி மெஜாரிட்டியுடனோ அல்லது கூட்டணி அரசாங்கத்துடனோ எப்படி இருந்தாலும் 3வது முறையாக மோடி பிரதமராக வந்தால் யோகி ஆதித்யநாத்தை அரசியல் ரீதியாக ஓரங்கட்டி விடுவார் என்பது விவரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பவர்ஃபுல்லாக ஒரு பதவி காலத்துக்கு மேலே இருந்தார்னா தேசிய அளவில் அவர் பிரதமர் பதவிக்கு வந்து விடுவார் என்பது மோடிக்கு மிக நன்றாக தெரியும். ஏன்னா 2001 நவம்பரில் குஜராத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மோடி 2013 வரைக்கும் அங்கே 13 ஆண்டுகள் பதவியில் இருந்தது தான் டெல்லி பாலிடிக்ஸில் அவர் பெரிய அளவில் வரதுக்கு காரணம். ஏன்னா அங்கே வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாகவும் தன்னோட பொசிஷனை முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் கன்சல்டேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எந்த மாநிலத்திலுமே ஒரு பவர்ஃபுல் லீடர் வர அவர் அனுமதிச்சதே கிடையாது. என்னால் 3 உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, கோவா முதலமைச்சராக இருந்த அவர் இறந்துட்டார், கேன்சரில் அவர் இறந்துட்டார். நல்ல பேர், அவர் பேர் மத்திய அமைச்சராக கூட இருந்தார், கோவா முதலமைச்சராக கூட இருந்தார். 2வது வந்து மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், 288 சீட்டு இருக்க மகாராஷ்டிரா பாலிட்டிக்ஸில் 105 சீட்டு பிஜேபி, 54 சீட்டு தான் வந்து சிவசேனா. இவங்க என்ன பண்ணாங்க, சிவசேனா ரொம்ப அடம் பிடிச்சப்ப ஃபட்னாவிஸை முதலமைச்சராக ஆக்கிட்டு அதையும் மீறிட்டு வீரவோட இரவா. பட் 3 நாளில் கவர்மெண்ட்டு பதவி விலக வேண்டிய சூழல் வந்தது. 54 பேர் இருந்த 56 பேர் இருந்த சிவசேனா, 54 இருந்த என்சிபி, 44 இருந்த காங்கிரஸ் 3 வருஷம் நாட்டை ஆள்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா கவுத்துட்டு சிவசேனாவை உடச்சி எடுத்தப்போ அந்த சிவசேனா 56லேருந்து 42 வந்த ஷிண்டேவை ஆக்காமல் ஷிண்டேவை தான் சிஎம் ஆக்குனாங்களே வழி. அது மாதிரி 2 மடங்குக்கு மேலே 200% மேலே எண்ணிக்கை கொண்ட பிஜேபியோட 105 சீட்டு இருக்கக்கூடிய ஃபட்னாவிஸை துணை முதலமைச்சராக போய் உட்காருனார் மோடி. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, சில மாநிலங்களில் ஒரு சீட்டு இருந்ததுன்னா 40 எம்எல்ஏ, பிஜேபிக்கு ஒரு சீட்டு, எதிர்கட்சிகளுக்கு 40னா அந்த 40 விலைக்கு வாங்கி பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜனநாயக அற்புதத்தை நிகழ்த்திய பிஜேபி 288 சீட்டில் 105 சீட் இருக்கக்கூடிய தனக்கு பதவி வேணாம், சிஎம் வேணான்னு எதிர்கட்சியை உடச்சி உக்காந்த ஒருத்தருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் உட்காந்தார்னா இந்தியாஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட் மகாராஷ்டிரா. குஜராத்தில் தான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி 3 மடங்கு மகாராஷ்டிராவில் அவர் பண்ண முடியும். அது தேசிய அளவில் தனக்கு வந்து பிரதமர் பதவிக்கு ஒரு போட்டியாளராக அவர் வந்து விடுவார் என்ற காரணத்தால் தான் தேவேந்திர ஃபட்னாவிஸை அங்கே ஓரங்கட்டினார் மோடி. 2. 3வது சிவராஜ் சிங் சௌஹான், மோடியை விட சீனியர், 18 ஆண்டுகள் சிஎம்மாக இருந்தவர். மத்திய பிரதேசில் 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை கொடுத்த பிறகு இரக்கமே இல்லாமல் அவரை ஓரங்கட்டினார்கள். இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 உதாரணங்களை பார்த்தீங்கன்னா 2011, 14 காலகட்டத்தில் அந்த 13 ஆண்டுகள் தான் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லியில் இருந்த பெரிய தலைவர்களை, வாஜ்பாய், அத்வானி, அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற தலைவர்களை தான் ஓரங்கட்டுவதற்கு இந்த 13 ஆண்டு காலம் தனக்கு இருந்த முதலமைச்சர் பதவியும் அதன் மூலம் தனக்கு கிடைத்த அரசியல் செல்வாக்கும் பணபலமும் தான் காரணம் என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொண்ட காரணத்தால் நரேந்திர மோடி அவர்கள் பவர்ஃபுல் ஸ்டேட் பிஜேபி லீடர்ஸ் யார் வளருவதையும் அவர் விரும்புவதில்லை. அதற்கு தான் நான் இவ்வளோ உதாரணங்களையும் சொன்னேன். மனோகர் பரிக்கர் அவர் பேர், கோவாவில் வந்து முதலமைச்சர் வந்து இறந்து போனவர். அவர் நல்ல வேளை அவர் வந்து மத்திய அரசியலுக்கு அவர் இழுத்தாங்க. ஏன் இழுத்தாங்கன்னா கோவாவில் பவர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கார், நாளைக்கு தனக்கு போட்டியாக வந்துடுவார். இத்தனையும் கோவா வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல் லீடராக வரது அவர் விரும்பலை. அவர் துரதிருஷ்டவசமாக புற்றுநோயில் இறந்து போனார். 2வது தேவேந்திர ஃபட்னாவிஸ், 3வது சிவராஜ் சிங் சௌஹான். இன்றைக்கி வந்து பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிக சீட் ஜெயிச்சாலும் மத்திய பிரதேசில் ஒரு சீட்டு கூட தோக்கல. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இவர். மத்திய பிரதேசில் பிஜேபி 2வது தடவை ஆட்சி கவுத்த பிறகும் 2018 வந்து காங்கிரஸுக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. பிஜேபி காங்கிரஸுக்கு 6 ஓட்டு தான் வித்தியாசம், 6 எம்எல்ஏ. ஆட்சியை கவுத்துட்டு உக்காந்தாங்க. அவ்வளோ பெரிய வெற்றியை ஈட்டி கொடுக்குறார் சௌஹான். அவர் இந்தியாவிலே ஓல்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவரை ஜெயிச்சவரை சிஎம் ஆக்க விடாமல் ஓரங்கட்டியவர்கள் இவர்கள். ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது பரவலாக சொல்லப்பட்டது என்னென்னா, 3வது முறை மோடி பிரதமரானால் கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத்தை அங்கே இருக்க விட மாட்டார். ஒன்று அவர் உள்ளேயே ஓரங்கட்டுவார், இல்லை தேசிய அரசியலுக்கு அவர் இழுத்து பாருனாங்க. இன்றைக்கி அதுதான் நடக்குது. இந்த உட்கட்சி பூசல், 30 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ அவருக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. ஒரு 2 துணை முதலமைச்சர்கள் நினைக்கிறாங்க, அதில் ஒருத்தர் வந்து இவருக்கு எதிராக திரும்புறது. இது எல்லாமே வந்து ஏதோ உட்கட்சி பூசல். ஊபி தேர்தல் முடிவுகளுக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றதுக்கு
யார் காரணன்ற குடுமைப்பிடி சண்டையில் வந்த விவரம் என்று பார்ப்பது ரொம்ப மேம்போக்கான பார்வை. கேசவ பிரசாத் மௌரியோட கருத்து வந்து அவரோட கருத்து இல்லை, பின்னணியில் வந்து அமித்ஷா மோடியோட கருத்தை தான் அவர் சொல்கிறார். யோகியை காலி பண்ணுன்னு அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை அவர் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கார். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தேர்தல் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே விவரமறிந்தவர்கள் எல்லோரும் சொன்னது, எழுதியது, கருதியது என்னென்னா, நிச்சயம் 3வது முறை பிரதமரானால் நரேந்திர மோடி யோகி ஆதித்யநாத்தை யூபியில் இருக்க விட மாட்டார், அவர் அங்கேருந்து எடுத்துருவார். ஏன்னா இதே மாதிரி இப்போ 27 அங்கே எலெக்ஷன் வருது, அங்கே ஒருவேளை மறுபடியும் மோடி ஜெயிச்சார், பிஜேபி ஜெயிச்சு யோகி உட்காந்துட்டார்னா, 3வது முறையாக அவர் சிஎம் ஆகிட்டார்னா 29 தேர்தலில் தனக்கு போட்டியாளராக அவர் வந்து விடுவார். தனக்கு எதிராக ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்குள்ள ஒரு தரப்பினரும் யோகியை கொம்பு சீவுகிறார்கள் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும். அதற்காகத்தான் இப்பொழுதே அவர் கதையை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சார், ஒரு கேள்வி வருது, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பார்வை வந்து என்னன்னா, மோடியை விட வந்து ஸ்டேச்சராக அதிகமாக அவர் முன்னிலை வகிப்பார் அப்படிங்கிறது தான். ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியான இடங்களில் தானே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ யோகியோட இது கம்மியாக தானே இருக்குது. யோகி இது கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 5 மாநில தேர்தல்களில் வந்து காங்கிரஸ் வந்து இதில் ஓரம் கட்டுறதுக்கு காரணம் வந்து அவரோட ஸ்டேச்சர் அதிகமாக இருக்குன்னா, இல்லைனா அவரால் வந்து தோல்வி இல்லை. இப்போ வந்த தோல்விக்கு மோடி தான் காரணம் என்பது மோடிக்கும் நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில், இன்னும் 2 வருஷத்தில் அங்கே அசம்பிளி எலெக்ஷன் வர இருக்குது, அந்த 2 ஆண்டுகளில் வந்து அவர் ஒருவேளை மறுபடியும் ஜெயிச்சிட்டாருன்னா 29 மோடிக்கு வந்து யோகி போட்டியாளராக வர வாய்ப்பு இருக்கிறது என்று உண்மையிலேயே மோடி அஞ்சுகிறார். இன்றைக்கி பிஜேபிக்குள்ள யூபி ரிசல்ட்ஸ் இந்த 30-40 சீட் 43 சீட்டு தோத்தா கூட பிஜேபி இஸ் அ பவர்ஃபுல் என்டைட்டி இன் யூபி அண்ட் தமிழ் இந்தியாவில் வந்து 36% வாக்கு வச்சிருக்கக்கூடிய கட்சி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். 29லையும் பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். காங்கிரஸ் வளரும், பிஜேபி சரியும், பட் ஸ்டில் பிஜேபி வில் ஹேவ் an edge தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 36% இருக்குது பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு 23%. அந்த 36 32 குறையலாம், இந்த 23 28 வரலாம். பட் ஸ்டில் there will be a gap of 6 to 8 or 10%. ஸோ 29 தேர்தலில் பிஜேபி ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக இல்லாட்டியும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர வாய்ப்பு இருக்குது, ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டை ரன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக தனக்கு போட்டியாளராக யாருமே இருக்கக்கூடாது தேசிய அளவில் என்று மோடி உண்மையாக விரும்புகிறார். இல்லை, இது மோடி விரும்புகிறாரா? ஏன்னா இந்த வாட்டியே பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு இல்லையா? 3 வருடங்கள் 2 வருடம் தான் அஃபிஷியலாக அவரால் இருக்க முடியும். ஆனால் அதே மீறி அவர் இல்லை, அது வந்து இல்லை, அது எழுதப்பட்ட விதி கிடையாது. அடுத்த டைமுக்கு வந்து அமித்ஷாக்காக தான் இப்போ இல்லை, இது வந்து அமித்ஷாக்காக பண்ணுறாரா மோடிக்காக பண்ணுறாரான்றது செகண்டரி. இப்போ பேசிக்கலி இது மோடிக்காக தான் பண்ணுறாங்க. மோடி இருக்க வரைக்கும் அமித்ஷாவெல்லாம் தலை தூக்க முடியாது. அவர் என்ன தான் மோடியோட வலதுகரமாக இருந்தாலும் மோடி இருக்கும் வரையில் அமித்ஷாவால் தலை தூக்க முடியாது. இந்த 75 வயசுன்றது வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. ஸ்ரீதர் பிள்ளைன்னு மெட்ரோ மேனை கொண்டு போய் 2016 எலெக்ஷனில் 91 வயசில் கேரளாவில் சிஎம் கேண்டிடேட்டாக போட்டானுங்க பிஜேபியில், அவர் தோற்று போனார். அந்த மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வளைச்சிப்பாங்க. ஹேமா மாலினிக்கு 75 வயசு 4 எம்பி சீட்டு கொடுக்குறானுங்க. மற்ற தலைவர்களுக்கு கொடுத்தா கூட சரி புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிஜேபிக்குள்ளேயே வந்து யாரோ ஒரு முக்கியமான தலைவருக்கு வந்து அவங்க 75 வயசு தாண்டிடுச்சு, பட் ஸ்டில் அவரோட சேவை வந்து கட்சிக்கு தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ், விதின்னு ஒன்று இருந்தாலே விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும். ஆனால் 75 வயசான ஹேமா மாலினிக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறானுங்க? அந்த அம்மா 4வது டேர்ம் ஜெயிச்சு வராங்க இப்போ. அப்போ தனக்கு வேணும்னு போது மோடி எதையும் வளைப்பார். இன்னும் சொன்ன மாதிரி நோ ரூல் அப்ளைஸ் ஃபார் மோடி. மோடிக்கு எந்த விதியும் பொருந்தாது, இதுதான் உண்மை. இது அமித்ஷாக்காக சீட்டை காலி, அதெல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு. அமித்ஷா மோடி 2 பேருமே ஒன்று தான். அதனால் வந்து இது என்னென்னா, இந்த சன்னிங் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஊபி அரசியல் இப்போ 10 நிமிஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஊபி அரசியலுடைய இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளூர் குழப்பம் கிடையாது. இதோட எய்ம் என்னென்னா, அவர் அங்கேருந்து தூக்குறதுன்றது அங்கேருந்து தூக்கிறதுக்காக கிடையாது. டெல்லியில் 29 அடுத்த 5 வருஷத்துக்கு யூபியில் இவர் இன்னும் செட்டில் ஆக விட்டால் டெல்லியில் வந்து மோடிக்கு சேலஞ்சராக ஆல் இண்டியா லெவலில் பிஜேபிக்குள்ளே வந்துடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபிக்குள்ளே மோடிக்கு சேலஞ்சராக யாருமே இல்லை. இது இப்படியே கண்டினியூ ஆகணும் தான் மோடி விரும்புகிறார். தேசிய அளவில் இல்லை, இப்போ ராகுல் காந்தி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. பிஜேபிக்குள்ளே சுத்தமாக இல்லை. அந்த போக்கு இப்போ யோகி ஆதித்யநாத்தால் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா வில் பி தி பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். அதனால் யோகி ஆதித்யநாத்தை காலி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வேலையை நடக்குது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றது ஒரு காரணம். இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, பவர்ஃபுல்லாக யூபியில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் யோகியை தூக்கி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அது முடியாது. யோகிக்கு உள்ளூரில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்ற காரணத்தால் தான் பிஜேபி ஹைகமாண்ட் வந்து இந்த கேஷவ் வர்மாவை உசுப்பி விட்டு மோடிக்கு எதிராக இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, இந்த பிரச்சனையின் மூலவேர் இதனுடைய எய்ம் என்னென்னா, இதோட இலக்கு என்னென்னா, எதற்காக இது நடக்கிறது அப்படின்னா, தேசிய அளவில் மோடிக்கு மாற்றாக மெல்ல மெல்ல உருவெடுத்து கொண்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத்.
அதற்கு அதை மாற்ற வேண்டுமென்றால் அவருடைய பொலிட்டிக்கல் பேஸை காலி பண்ணணும். அதை தான் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய ரூட்ஸ் எல்லாத்தையும் அறுக்கணும். அவருடைய வேர்கள்லேருந்து அவரை பிடுங்கி வெளியில் தூக்கி போடணும் யூபி பாலிடிக்ஸ்லேருந்து. அவ்வளோ எளிதாக யூபி அரசியலேருந்து யோகி ஓரங்கட்ட முடியுமா? அவ்வளோ எளிதாக முடியாது, கஷ்டப்பட்டால் முடியும். எளிதாக முடியும்னு கிடையாது, கஷ்டப்பட்டால் முடியும். மோடி அமித்ஷாக்கு இன்றைக்கி கையில் இருக்க பவருக்கு அவங்க நினச்சாங்கன்னா யோகியை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ண முடியும். இப்போ தெளிவாக ஒன்று தெரியுது, இது வந்து எய்ம்ட் அட் டீஸ்டபிளைசிங் யோகி. அவங்க நாளைக்கே மாற்றுறாங்க, நாளை மறுநாள் மாற்றுறாங்கன்னு இல்லை. இந்த பிரச்சனையோட எய்ம் எதற்காக இது உசுப்பி விடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத்தை அங்கே காலி பண்ணணும். அதற்கு தேர்தல் தோல்வி ஒரு காரணமாக அவர்களுக்கு அமைந்து விட்டது. இப்போ இந்த உட்கட்சி அரசியலை வந்து அகிலேஷ் யாதவ் கையில் எடுத்திருக்காரு இல்லையா? 100 சீட்டு வந்து நீங்கள் எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி வைப்போம் அப்படின்னு அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 100 பேர்லாம் வந்தானா 2/3 வந்தனா தான் நீ வந்து கட்சித்தாவல் மட்டத்துலேருந்து தப்ப முடியும். 255ல் 2/3ன்றது எவ்வளோ? கிட்டத்தட்ட 85 சீட்டு வரும். 85 சீட்ஸ், 90 சீட்ஸ்னு வச்சுக்கோங்க. 90 180 சீட்ஸ், 180 சீட்டு வந்தனா தான் கட்சித்தாவல்லேருந்து தப்ப முடியும். வெறும் 100 பேர் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. 100 பேர் 255லேருந்து 100 பேர் வந்தாலும் தேல் பி டிஸ்குவாலிஃபைடு. கிட்டத்தட்ட 190 பேர் வரணும். அவ்வளோலாம் வர வாய்ப்பே கிடையாது. அதனால் இது வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். அவர் வந்து குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறாரு இவர் அகிலேஷ் யாதவ். அது வேலைக்கு ஆகாது. அது இவங்க சீண்டி பார்க்குறாங்க. இப்போ வந்து டெல்லியில் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க எதிர்க்கட்சிகள்? தோற்ற எதிர்க்கட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வென்ற பாஜக முகத்தில் விசனத்துடன் கோபத்துடன் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறது. ஏன்னா அவங்க 400ன்னு பேசிட்டு இன்றைக்கி 240 வந்து நிற்கிறாங்க. இவங்க 99 100ன்னு பேசினவங்க 230 வரைக்கும் வந்து நிற்கிறாங்க கூட்டணி. அதனால் இந்த தேர்தலோட வினோதமான அம்சங்களில் ஒன்று தோற்றவர்கள் சிரிப்பதும் வென்றவர்கள் முக மலர்ச்சி இல்லாமல் வருத்தத்துடன் காணப்படுவதும். உத்தரப்பிரதேச அரசியலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம். அடுத்து அங்கே 10 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு எலெக்ஷன் வருது விரைவில். அதில் 5 ஏற்கனவே பிஜேபி ஜெயிச்சது, 5 எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சது. இந்த முறை வந்து 5 சீட்டு லாஸ்ட் டைம் ஜெயிச்சதில் 1 சீட்டு பிஜேபி தோத்தாலும் யோகி ஆதித்யநாத்துக்கு நெருக்கடி முற்றும். அமித்ஷா மோடியும் யோகி ஆதித்யநாத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யோகி அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல. இதில் ஒரு முக்கியமான நீங்கள் விஷயம் பார்க்கணும். யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் கிடையாது. ஈ டிட் நாட் பிலாங் டு ஆர்எஸ்எஸ். அவர் அந்த சுவாமிநாதன் செக்ட்னு அங்கே ஒரு உபப்பிரிவு இருக்குது, அதுலேருந்து வந்தவர். அவரோட ஆர்எஸ்எஸ் ரூட்ஸ் இன்ஃபேக்ட் மோடிக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் ரூட்ஸ் கூட யோகிக்கு கிடையாது. பட் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து யோகியை ப்ரிஃபர் பண்ணுது. உங்களுக்கு அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு யோகி ஆதித்யநாத்தை போய் மோகன் பகவத் பார்த்தது இதெல்லாமே வச்சு பார்த்துக்கும்போது இவங்களுக்கு வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி மோடியோட எதேச்சதிகாரமான போக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸை யோகியை நோக்கி தள்ளி இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் பிரீடு கிடையாது. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது வந்து வெறும் ஆர்எஸ்எஸ் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் இல்லை, வேறொரு உபப்பிரிவு அங்கே இருக்கிறது. சுவாமிநாதன் அமைப்புன்னு என்னமோ ஒன்று இருக்குது, ஒரு மடத்தோட இதுதான் இல்லையா? ஆமாம், அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் கிடையாது அவர் யோகி ஆதித்யநாத். அதனால் அவரை வந்து ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் பேக் பண்ணுமானா அதுக்கு விடை இல்லை. இன்றைக்கி மோடியால் ஆர்எஸ்எஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து மோடியை யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணலாம். அந்த ஆங்கிளில் வேணால் யோகியை அவங்க விரும்பலாமே ஒழிய ஈ டிட் நாட் பிலாங் டு த ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ். இன்ஃபேக்ட் மோடிக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ரூட்ஸ் வந்து யோகிக்கு கிடையாது. அண்ட் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே வந்து ஒரு கணிசமான பகுதியினர் மோடியை தான் விரும்புகிறாங்க. எல்லாத்தையும் பிளந்த மோடி, டிவைடர் இன் சீஃப்னு எக்கானமிஸ்ட் ஒரு கட்டுரை எழுதினா இல்லையா, தலைப்பு போட்டு 2019. அதுதான் உண்மை. அதாவது எல்லோரையும், எல்லா பிரிவினரையும், எல்லா சமூகங்களையும் இருகூறாக பிளந்த மோடி தன்னுடைய தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ்ஸையும் இன்று கிட்டத்தட்ட இருகூறாக பிளந்து விட்டார். அவ்வளவு சுலபமாக மோடியை பதவியிலிருந்து அகற்றுவது ஆர்எஸ்எஸ்ஸை விரும்பினாலும் எளிதில் சாத்தியப்படக்கூடிய ஒன்று கிடையாது. இப்போது யோகியை வந்து ஆர்எஸ்எஸ் பேக்கப் பண்ணுறாங்க, துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியாவை மோடி அமித்ஷா பேக்கப் பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக வந்து பாஜகவுக்கு தானே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இது வந்து அகிலேஷ் யாதவ் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? எஸ், இது இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி அப்பர் ஹேண்டு தான் எடுக்கும். எலெக்ஷன்ஸ் இதை அவங்க யோசிக்கல. பிஜேபி யோசிப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து மத்தியில் பவர் இருக்கிறதுனாலையும் 10 வருஷம் பவர் இருந்ததுனாலையும் டெல்லியில் யூபியில் 7 வருஷமாக பவரில் இருக்கிறதாலையும் கண்ணை மறைக்கும். அந்த பதவி வெறி வந்து இந்த யதார்த்தங்களை பார்க்க விடாமல் கண்ணை மறைக்கும். எப்போயுமே பதவிக்கு போயிட்டால் அந்த புத்திக்கு போகிற லைனை கட்டாயிடுவாங்க. தோற்று மண்ணை கவும்போது தான் மறுபடியும் ரெஸ்டோர் ஆகும். அதுதான் இன்றைக்கி பிஜேபி நிலைமை. அவர் யோகி ஆதித்யநாத் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மை. ஓவர் கான்ஃபிடென்ஸு, அதீதமான நம்பிக்கையால் தான் நம்ம தோத்தோன்றது ஆக்சுவலாக கரெக்டு. ஆனால் இவங்க அதை மோடி அமித்ஷா குரூப் கம்பைன்டு இரட்டையர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க திசை திருப்பாங்க, விஷயத்தை அழகாக திசை திருப்பாங்க. யோகி தான் காரணம்னுவாங்க. இன்னொன்று, யோகிக்குள்ளே இன்றைக்கி எழுந்திருக்கக்கூடிய அந்த உட்கட்சிக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாள் பகை. அது இவ்வளோ நாள் எல்லாமே வந்து அமைதியாக இருக்க மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்தது. யோகியோட எதேச்சதிகாரமான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அது வந்து பிஜேபிக்குள்ளே கடுமையான ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்குது. இன்ஃபேக்ட்
யோகிக்கு மோடி மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம், யோகியை வந்து செயல்பட விடாமல் முக்கியமான அதிகாரிகள் எல்லாம், யூபி அரசாங்கத்தின் முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் மோடி தான் நியமிக்கிறார். மோடியோட கை தான் அங்கே ஓங்கி இருக்குது. இந்த வெறுப்பெல்லாம் சேர்ந்து தான் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஆகவே இதை மறுபடியும் யோகியை வழிக்கு கொண்டு வரணும்னு மோடி விரும்புகிறார். அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு உண்மையிலேயே தெரியல. இந்த 10 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஒருவேளை பிஜேபி தோல்வி அடைந்தால் அல்லது 5 சீட்டு என்னமோ தோத்தாங்கன்னா, ஏற்கனவே 5 சீட்டு தான் அவங்க 5 சீட்டு தான் வச்சுருந்தாங்க. அது 10ல் 5 அவங்க ஏற்கனவே வச்சுருந்தது, 5 வந்து எதிர்கட்சிகளோடது. இப்போ இந்த 5 மட்டுமாவது ஆதித்யநாத் ஜெயிச்சார்னா கூட தப்பிச்சுப்பார். மாறா அவர் அதையும் இழந்தாருன்னா, சமாஜ்வாதி ஏற்கனவே 100 பேர் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னும் போது, ப்ளஸ் பிஜேபிக்குள்ளேயும் அழுத்தங்கள் வந்து யோகிக்கு எதிராக கிளம்பும் பொழுது அவருடைய தலைமைக்கு ஆபத்து ஏற்படலாம். நவ் யோகி இஸ் வல்னரபிள். ஆங்கிலத்தில் சொன்னால் யோகி இப்பொழுது வந்து ஒரு சிக்கலான கட்டத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். இந்த 10 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் பிஜேபி கணிசமான அளவு தோல்வி அடைந்தால் யோகியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற குரல் உரத்த அளவில் எழும். ஒரு பக்கம் தோல்வி காரணம் யோகி அவர்கள் வந்து அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே வந்து மோகன் பகவத் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு, சிலரோட ஆணவ போக்குன்ட்டு. இப்போ சமீபத்தில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சூப்பர்மேன் ஆக விரும்புகிறாங்க, சிலர் வந்து கடவுளாக விரும்புகிறாங்க அப்படின்னு மறைமுகமாக மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது கரெக்டானதான். இவ்வளோ நாள் பொறுத்து பண்ணுறாரு. தேர்தல் பிரச்சாரத்தப்போ அந்த விமர்சனத்தை பண்ணல. தேர்தல் முடிஞ்சு பதவி ஏற்று 1.5 மாதம் ஆக போகுது. இப்போ பண்ணுறாரு. பரவாயில்ல, பெட்டர் லேட் தேன் நெவர்னுவாங்க. தன்னை கடவுள்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க, தன்னை பரமாத்மான்னு சொல்லிக்கிறாங்கலாம். மறைமுகமாக அவர் வந்து மோடியை தான் சாடி இருக்கிறார் என்பது நன்றாகவே தெரிகிறது. இது மறைமுகமாக சாடுனா பத்தாது, நேரடியாக விமர்சிக்கணும், அழைத்து பேசணும். ஆர்எஸ்எஸ்ஸை மீறி பிஜேபியில் யாரும் தலைவராக இருந்துட முடியாது. ஆனால் மோடி இன்றைக்கி அதை ஓரளவு உடைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸையும் அவர் இருகுறாக பிளந்து விட்டார். இதற்கு முன்பு இருந்த தலைவர்களை எல்லாம் சுலபமாக மாற்றியது போல் ஆர்எஸ்எஸ்ஸால் இந்த முறை மோடியை மாற்ற முடியாது. அவர் விஸ்வரூபம் எடுத்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க, கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்ஸுக்குள்ளேயும். ஆகவே மோகன் பகவத் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். காலங்கடந்து வெளிப்படுத்தினாலும் அது நல்லது தான். ஆனால் மோடியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மோகன் பகவத்துக்கு ஏதாவது வந்து பெரிய அளவில் செல்வாக்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு இது பிஜேபிக்குள்ளே இருக்கான்னா அது வேறு கேள்வி. அவ்வளோ சுலபம் இல்லை. ரெண்டாவது, இதை வச்சுட்டு மோடிக்கு எதிராக பகவத்தை பேசுறதால பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை புனிதராக சித்தரிப்பது அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. ஏன்னா மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள், இதை பற்றியெல்லாம் ஒரு வாரத்தை கூட வந்து மோகன் பகவத் வருத்தம் தெரிவிக்கல, ஆர்எஸ்எஸ் வருத்தம் தெரிவிக்கல. ஆர்எஸ்எஸ் விரும்புறது தான் மோடி பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் விரும்புறது தான் மோடி பேசுகிறாரு. 1000 குறைகள் மோடி மீது இருந்தாலும் மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்க்கு வாராது போல வந்த மாமணி. அவர்களுடைய அந்த இந்துத்துவ அஜெண்டாவை தான் இந்திய அரசியலோட மையக்கருவாக மாற்ற வேண்டும் என்கின்ற நீண்டகால கனவை இன்றைக்கு நிறைவேற்றியிருப்பவர் மோடி. இன்றைக்கி பெரும்பாலான கட்சிகளில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கறது, டிக்கெட் கொடுக்கறதே கணிசமாக குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சியில் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 முக்கியமான மாநிலங்களில், எஸ்பெஷலி குஜராத்தில் ஒரு முஸ்லீமுக்கு கூட சீட்டு கொடுக்கல. ஆகவே இது வந்து பிஜேபியோட வெற்றி. இந்துத்துவாவை இந்திய அரசியலின் மையக்கருவாக அவர்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள், உருவெடுக்க வைத்திருக்கிறார்கள். இதை முன்னின்று அவர்களுக்கு செய்து கொடுத்தது நரேந்திர மோடி. அவ்வளவு சுலபமாக நரேந்திர மோடியை ஆர்எஸ்எஸ் விட்டுவிடாது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடியை பற்றி பேசுவது எனக்கு தெரிஞ்சு அது நீங்கள் பெரிய அளவில் புலகாகிதம் அடைந்து குதுகுலிக்கு எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக பேசுகிறார் இல்லையா? பேசுகிறாரு. ஆனால் அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு அவரால் போக முடியல. அதோட நேரடியாக விமர்சனம் பண்ணி நீ மாற்றணும்ல. சரி, நீ வந்து மோடியை வந்து அவர் தன்னை கடவுள்னு சொல்கிறாரு விமர்சிக்கிற, கரெக்டு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசின பேச்சை ஒரு வார்த்தை கூட நீ கண்டிக்கலையா? அங்கே வந்து மோடியோட ஸ்டாண்டு வந்து ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டோட இன்ஃபேக்ட் மென்மையானது. ஆர்எஸ்எஸ் வந்து அக்ரெசிவ் ஆன்டை முஸ்லீம். இப்போ மோடி பேசுறதுலாம் ஒன்றுமே கிடையாது, 10 மடங்கு பேசுவாங்க அவங்க. திரும்ப நான் சொல்கிறேன், நான் மோடியோட தனிமனித ஆணவம், குரோதம், இதையெல்லாம் நான் தான் கடவுள்னு சொல்கிற அபத்தம், இதையெல்லாம் மறைமுகமாக விமர்சிக்கிற ஆர்எஸ்எஸ் அதனுடைய தலைவர் மோகன் பகவத் ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாளும் பொழுதும் 40 கூட்டங்களில் பேசினார்ல மோடி? எவ்வளோ பேச்சு பேசினார்? எந்த பிரதம மந்திரியும் பேசாத அளவுக்கு சொந்த நாட்டு மக்களையே ஒரு பிரிவினருக்கு எதிராக வன்மத்தை கக்கினார், விஷத்தை தூவினார். ஏன் வந்து இவங்களால் வந்து அதை கண்டித்து ஒரு வார்த்தை கூட வந்து மோகன் பகவத்தோ ஆர்எஸ்எஸ்ஸோ இன்ன வரைக்கும் பேசலை? அவங்க அதை ரசிக்கிறாங்க, அவங்க அதை சந்தோஷப்படுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசியது குறைவு என்பது தான் ஆர்எஸ்எஸோட கருத்து. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனை வந்ததுன்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய குருட்டுத்தனமான மோடி எதிர்ப்பு உங்கள் அறிவை மழுங்கடிச்சிருக்குன்னு அர்த்தம். மோடியை விட 10 மடங்கு ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். மோடியை விட 10 மடங்கு ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இஸ் அன் ஐடியாலஜி, மோடி இஸ் அன் இண்டிவிஜுவல். தனிநபர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் அந்த சித்தாந்தம் வந்து இருக்கக்கூடியது. 100 வருஷம் ஆயிருக்குங்க இந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கு. இந்தியாவில் இன்றைக்கி ஆட்சியை கைப்பற்றி 75 ஆண்டு காலமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக இருக்குது, இந்திய குடியரசாக இருக்குது.
நம்முடைய அரசியலமைப்பு சாசனம், நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட தன்னாட்சி பெற்ற அமைப்புகள், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், சிஏஜி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளையும் இன்று பாஜக சிதைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். நாம் உருவாக்கிய இந்த இந்திய கூட்டாட்சி, இந்திய கூட்டரசு, இந்த அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல விழுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு தடை போடப்பட்டிருக்கிறது தனி மெஜாரிட்டி பிஜேபி கொடுக்காத காரணத்தால். ஆனால் இது ஒரு தற்காலிக பின்னடைவாக தான் பிஜேபி பார்க்குது, ஆர்எஸ்எஸ் பார்க்குது. மீண்டும் தங்களுக்கு முழு மெஜாரிட்டி வரும்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடிக்கும் பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் வந்து ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை மோடியை சப்போர்ட் பண்ணணும். நீ ஆர்எஸ்எஸ்ஸை சப்போர்ட் பண்ணனா உனக்கு அரசியல் தெரியல, உனக்கு அறிவில்லை, உன் குருட்டுத்தனமான மோடி எதிர்ப்பு, உனக்கு உன் எதிரி யாருன்னு பார்க்குறத உன்னோட பகுத்தறிவை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களுக்கு ஒரு வார்த்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கண்டிக்கலை, மோடியை மறைமுகமாக கூட கண்டிக்கலை. தன்னை பரமாத்மான்னு சொன்னதுக்கு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும், பல்லு போடாமல் பேசுறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான் மோகன் பகவத் பேசியிருக்காளே ஒழிய நேரடியாக அவர் மோடியை கண்டிக்கவில்லை. இந்த அளவுக்கு மென்மையாக பேசக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் ஏன் இஸ்லாமியர்களை பற்றி அவர் பேசியது, மோடி பேசிய அந்த தொடர் பேச்சுக்களுக்காக மறைமுகமாக கூட வந்து பல்லுபடாத மொழியில் கூட ஏன் விமர்சனம் பண்ணலை? ஏன்னா மோடி பேசியது கம்மின்னு அவங்க நம்புகிறாங்க, இன்னும் அதிகமாக பேசுன்றாங்க. இந்த நேற்று ஒரு மந்திரி பேசியிருக்காரு, கிரிராஜ் கிஷோர்னு, எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான்னு பார்த்துருப்பீங்க. அவங்க பத்திரிக்கை பாஞ்சஜன்யாவில் வந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்தப்போ எல்லா முஸ்லீமும் இந்தியா விட்டு அனுப்பியிருக்கணும், அவங்கள இங்கே இருக்க விட்டதால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைன்னு ஒரு மந்திரி பேசுகிறான். ஏன் இதை கண்டித்து மோகன் பகவத்தை பேச சொல்லுங்களேன்? பேச மாட்டாங்க. ஆகவே ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மோடி கொடுக்கல, தங்களை குட் புக்ஸில் வைக்கலன்ற ஆணவத்தில், கோபத்தில், தனி மனித வெறுப்பில் தான் ஆர்எஸ்எஸ் அதை பேசுது. ரெண்டாவது, இந்த தான் கடவுள்ன்றது ஒரு எல்லையை தாண்டி மோடி போயிட்டார். அது எவனாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவோம், அது வேறு வழி இல்லாமல் விமர்சனம் பண்ணுது ஆர்எஸ்எஸ். அது கூட நேரடியான மொழிகளில் அல்ல, பெயர் சொல்லாமல் சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை, ஆர்எஸ்எஸ் மோடியை நகர்த்திடும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்க்குள்ளே மோடி தன்னோட டென்டக்கல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுதுன்னா இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. 1000 குறைகள் மோடி மீது இருந்தாலும், 1000 வருத்தங்கள் மோடி மீது இருந்தாலும், 1000 விமர்சனங்கள் மோடி மீது இருந்தாலும், ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி வாராது போல வந்த மாமணி. அவங்களோட அஜெண்டாவை அவர் நிறைவேற்றிருக்கார். முக்கியமான 3 அஜெண்டா, ராமர் கோயில், 370, பொது சிவில் சட்டம், அதில் 2 நிறைவேற்றிட்டார். அடுத்த வருஷம் 100ஆண்டு விழாவை ஆர்எஸ்எஸ் கொண்டாடும் பொழுது அவர்கள் எதற்காக அமைப்பை தொடங்கினார்களோ அதில் கணிசமான விஷயங்கள் இன்று நிறைவேறி இருக்கின்றன. அதற்கு காரணம் 10 ஆண்டுகால மோடி ஆட்சி. நான் அவர்கள் பார்வையில் இருந்து சொல்லுகிறேன். அதனால் மோடிக்கு எதிராக வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் இவை எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருந்து வரக்கூடியது. பெரிய அளவில் மோடியை பாதிக்கும் நான் நினைக்கல. ஆனால் யோகி விஷயத்தில் மோடி ஒரு எல்லைன்ற சென்ஸ், யோகி விஷயத்தில் மோடியோட முயற்சிகள் இது வரைக்கும் எல்லா முயற்சியிலும் வெற்றி பெற்றவர். யோகி விஷயத்தில் தோல்வி அடைந்தால் அது பாஜகவுக்கு பெருத்த பின்னடைவாக அமையும். யோகியை ஓரங்கட்டுறதில், வீழ்த்துறதில் அல்லது யூபியிலேருந்து வெளியில் எடுக்கிறதுல மோடி எந்த அளவு வெற்றி பெறுகிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்து வரும் ஆண்டுகளில் மோடி பிஜேபிக்குள்ளே தன்னோட ஸ்டாண்டை தனி மெஜாரிட்டி இல்லாத காரணத்தின் பின்புலத்தில் பார்க்கும் பொழுது கன்சால்டேட் பண்ணுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோகி இஷ்யூ மோடிக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட். அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருன்றது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூ. நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.